Hi, hello and welcome to everyone. In today's topic, CATIA GST workbench or wireframe and surface design workbenchல இருக்கக்கூடிய extractங்கிற கமாண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த extract கமாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா surface design பண்றவங்களுக்கான one of the most important command. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து surface modeling workbench ஓபன் பண்ணணும் அப்படின்னா இங்க ஸ்டார்ட் மெனுல போயிட்டு மெக்கானிக்கல் டிசைன் போனீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு wireframe and surface designங்கிற workbench இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இங்க ஷேப் ஆப்ஷன்ல போயிட்டு யூ கேன் யூஸ் திஸ் ஜெனரேட்டிவ் ஷேப் டிசைன் ஜிஎஸ்டி இந்த ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் ஆல்ரெடி ஐ ஹவ் ட்ரான் ஒன் சர்ஃபேஸ் மாடல். இந்த மாடலில் எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணலாம், எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் மெனு பார்ல இந்த இடத்துல இருக்குது. ஜஸ்ட் நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சர்ஃபேசஸ் ஜாயின் பண்ணி ஒரு சர்ஃபேஸ் மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சர்ஃபேஸ் சிங்கிள் சர்ஃபேஸை நம்மளால காப்பி பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நம்மளால காப்பி பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த சர்ஃபேஸை வந்து டூப்ளிகேட் பண்ணலாம். டூப்ளிகேட் மீன்ஸ் காப்பி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சர்ஃபேஸோட எட்ஜஸ், இந்த எட்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த ஷீட்டோட எட்ஜ், இட்ஸ் நாட் ஏ ஸ்கெட்ச். இப்போ இது உங்களுக்கு ஸ்கெச்சஸாக கன்வெர்ட் பண்ணணும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக ஏதாச்சும் மாடல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணாமல் நீங்கள் இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட்ங்கிறது இட்ஸ் லைக் ஏ காப்பி ஆர் டூப்ளிகேட். வி கேன் டூப்ளிகேட் த சர்ஃபேஸ் ஆர் வி கேன் டூப்ளிகேட் த எட்ஜஸ் ஓகேங்களா. இதுக்கு தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நமக்கு செலெக்ஷன் எலமெண்ட் டு செலக்ட். இப்போ நீங்கள் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா சர்ஃபேஸ் காப்பி ஆகும், இல்லை லைன் செலக்ட் பண்ணீங்கன்னா லைன் காப்பி ஆகும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எட்ஜ் நான் செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் எட்ஜுமே நமக்கு செலக்ட் ஆகுது. இது எதனாலங்கிறத நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், ஓகே கொடுத்தோன்னு பாருங்க. இப்போ இந்த கம்ப்ளீட் லூப்மே நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி வி கேன் டூ சம் அதர் மாடல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம், இல்லை ஸ்வீப் கமாண்ட் யூஸ் பண்ணி இதுல இருந்து ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் மறுபடியும் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி எடுக்கிறீங்க. இதுதான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட் ஓகேங்களா. ஜஸ்ட் ஐ ஹைட் திஸ் ஒன். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட் கிளிக் பண்ணுங்க. ப்ரொபகேஷன் டைப் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொபகேஷன் டைப் இதில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டினியூட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பாயிண்ட் கண்டினியூட்டினா என்ன அப்படின்னா, இஃப் யூ ஆர் செலக்டிங் எனி எட்ஜஸ் ஆர் சர்ஃபேஸ், நீங்கள் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணாலும் சரி இல்லை எட்ஜ் செலக்ட் பண்ணாலும் சரி என்டையர் ப்ரொஃபைலையும் எடுத்துக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். இந்த சர்ஃபேஸை நீங்கள் எங்கே செலக்ட் பண்ணாலும் சரி, ஸோ இட் டேக் த என்டையர் சர்ஃபேஸ் ஓகேங்களா. இது வந்து செலக்ஷன் மெத்தட் தான், நமக்கு எந்த மாதிரி செலக்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ பாயிண்ட் கண்டினியூட்டி மீன்ஸ் இஃப் யூ செலக்ட் எனி சர்ஃபேஸ், ஸோ இட் வில் டேக் ஆல் த சர்ஃபேஸ் டு கனெக்டட் இட் செல்ஃப். அது கூட கனெக்ட் ஆன எல்லா சர்ஃபேஸையும் அது எடுத்துக்கும். அதுதான் வந்து பாயிண்ட் கண்டினியூட்டி. ஸோ நீங்கள் வந்து இப்போ பாயிண்ட் கண்டினியூட்டிக்கு பதிலாக டேஞ்சன்ட் கண்டினியூட்டி மாற்றிங்க அப்படின்னா டேஞ்சன்ட் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடியதை மட்டும் தான் எடுத்துக்கும். ஷார்ப் எட்ஜஸ் இருக்கக்கூடிய சர்ஃபேஸை வந்து சூஸ் பண்ணாது, செலக்ட் பண்ணாது. இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன். சரி, ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணோன்னு பாருங்க இந்த இடத்துல இந்த சர்ஃபேஸ் வந்து இது எடுத்துக்கல. ஏன்னா நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட்ங்கிறது வெளியில் நமக்கு காப்பி ஆயிருக்கும். இதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஒரிஜினல் சர்ஃபேஸும் அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேஞ்செண்டாக கனெக்ட் ஆகலாம ஷார்ப்பாக கனெக்ட் ஆயிருக்குது. தெர் இஸ் நோ டேஞ்சன்சி இன் திஸ் பிளேஸ். ஸோ இந்த இடத்துல டேஞ்சன்சி ஃப்ளோ இல்லாததுனால நம்ம செலக்ட் பண்ணும்போது அது வந்து நமக்கு எடுத்துக்கல. பட் நம்ம பாயிண்ட் கண்டினியூட்டி கொடுத்தோம் அப்படின்னா அது டேஞ்சன்சி எல்லாம் கன்சிடர் பண்ணாது. ஜஸ்ட் வந்து கனெக்டட் இருந்தாலே போதும், அது வந்து எடுத்துக்கும் ஓகேங்களா. டேஞ்சன்ட் கண்டினியூட்டி அண்ட் கர்வேச்சர் கண்டினியூட்டி போத் ஆர் சிமிலர்லி சேம் தான் ஓகேங்களா. எதுவும் டிவைட் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா நோ ப்ரொபகேஷன். நோ ப்ரொபகேஷன் அப்படின்னா நம்ம எந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுறோமோ அந்த சர்ஃபேஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ ஜஸ்ட் ஐ செலக்ட் நோ ப்ரொபகேஷன். நவ் யூ கேன் சி நான் இந்த சர்ஃபேஸில் கிளிக் பண்ணதுனால இந்த சர்ஃபேஸ் மட்டும் தான் நமக்கு எடுத்துக்குது. இஃப் ஐ செலக்ட் சம் அதர் சர்ஃபேஸ், ஓகே ஐ ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் கிளியர் த செலெக்ஷன். இப்போ இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன்னா இது மட்டும் தான் நமக்கு காப்பி ஆகும். ஸோ நம்ம எந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுறோமோ அது மட்டும் செலக்ட் ஆகுறதுக்கு தான் அந்த நோ ப்ரொபகேஷன் ஓகேங்களா. சேம் லைக் நீங்கள் எட்ஜஸ் செலக்ட் பண்ணாலும் சேம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சர்ஃபேஸுக்கு பதிலாக எட்ஜஸ் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் இப்போ பாயிண்ட் கண்டினியூட்டி வச்சுட்டு இதில் ஏதாவது ஒரு எட்ஜஸை செலக்ட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன். இட்ஸ் டேக் த என்டையர் எட்ஜ் பிகாஸ் இந்த எட்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளோவாக கனெக்ட் ஆகுது. இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக இந்த பவுண்டரி மாதிரி கனெக்ட் ஆகுது இல்லை, இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து இது எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் கண்டினியூட்டி. பட் நான் டேஞ்சன்ட் கண்டினியூட்டி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா இதில் ஸ்டாப் ஆயிடும். இந்த எட்ஜ் நமக்கு வராது, ஏன்னா இந்த எட்ஜில் வந்து ஷார்ப்பாக இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ டேஞ்சன்சி ஃப்ளோ, இட்ஸ் வில் நாட் டேக். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். நோ ப்ரொபகேஷன் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம எந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறோமோ அந்த எட்ஜ் மட்டும் தான் நமக்கு கிரியேட் ஆகும். இப்போ இந்த எட்ஜ் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஒன்ஸ் கொடுத்த உடனே பாருங்க இந்த எட்ஜ். ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ திஸ் ஒன். ஓகே, இப்போ பாருங்க இந்த எட்ஜ் மட்டும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துரும். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம வி கேன் டூ சம் அதர் ஆப்ரேஷன். இப்போ இதை யூஸ் பண்ணி நான் எக்ஸ்ட்ரூட் கமாண்டோ இல்லை ஸ்வீப் கமாண்டோ யூஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம். இப்போ எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ கோ டு திஸ் ஒன் அண்ட் செலக்ட் தட் ஸ்கெட்ச் அண்ட் காம்பஸ் டைரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டைரக்ஷன் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒய் டைரக்ஷன் எடுத்துக்கிறேன்.
ஜஸ்ட் ஐ செலக்ட் தட் ஒய் காம்பனன்ட், டைரக்ட்லி ஐ கேன் கிரியேட் ஒன் சர்ஃபேஸ் ப்ரொஃபைல் ஹியர். ஸோ அந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு தான். ஸோ அன்வான்டா ஸ்கெட்ச் ட்ரா பண்றது பதிலாக we can extract the edges and we can create some model. இப்போ இதுலயுமே பாருங்களேன், இந்த ஸ்லாட் ப்ரொஃபைல் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் கட் இருக்குது. இப்போ இந்த கர்வை வந்து நான் வந்து டைரக்டா எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ணிட்டு டைரக்டா செலக்ட் பண்ணா எனக்கு சிங்கிள் கர்வா தான் செலக்ட் ஆகும். நம்ம ஒன்னா இதை செலக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் எனக்கு ஒரே டைம்ல இந்த என்டையர் லூப்பும் செலக்ட் ஆகணும் அப்படின்னா we can use extract first. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த எட்ஜை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல நோ ப்ரொபகேஷன் பாயிண்ட் கண்டினியூட்டி வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஐ செலக்ட் தட் பாயிண்ட் கண்டினியூட்டி. ஸோ இட் டேக் த என்டையர் லூப். ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ இந்த என்டையர் லூப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சா கன்வெர்ட் ஆயிரும். ஒன்ஸ் கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா இங்க நீங்க எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் போயிட்டு யூ கேன் யூஸ் எக்ஸ்ட்ரூட் ஆர் ஸ்வீப் கமாண்ட் போயிட்டு கூட பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் அண்ட் கோ டு Z காம்பனன்ட். நவ் யூ கேன் see one surface is created. Sorry, and 0 reverse. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி நீங்க சர்ஃபேஸஸ் கூட காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். சர்ஃபேஸஸ் காப்பி பண்ணி எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் டிசைன் மாதிரி ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல சர்ஃபேஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படி இந்த சர்ஃபேஸை மாடிஃபிகேஷன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், கஸ்டமர் வந்து நமக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் சொல்றாங்க. என்ன அப்படின்னா இப்போ இந்த டாப் சர்ஃபேஸ், இப்போ இந்த இடத்துல ஒரு எம்போசிங் இருக்குது. இந்த டாப் சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா இருக்குது. ஸோ ஜஸ்ட் மேக் இட் ஃப்ரண்ட் வியூ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நவ் யூ கேன் see the top surface is flat. பட் கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா இந்த பேஸ் சர்ஃபேஸ், ஸோ இந்த பேஸ் வந்து எப்படி ஒரு ஆர்க் மாதிரி கனெக்ட் ஆயிருக்குதோ சேம் ப்ரொஃபைல் நமக்கு இந்த டாப்லயும் கனெக்ட் ஆகணும். ஒரு 10 mm கேப் வேணும் இதுல. ஓகேங்களா? இதோட ஹைட் வந்து 10 வேணும். ஸோ இந்த பேஸ் சர்ஃபேஸ் இங்க வேணும் அப்படி கேட்குறாங்க. இதான் நம்மளோட ரெக்யர்மெண்ட். ஸோ இதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஸோ எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணாம இதை பண்ணலாமா? ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிளேனை செலக்ட் பண்ணிட்டு இதுல போயிட்டு ஸ்கெட்ச் ஏதாவது ட்ரா பண்ணுவாங்க. பேஸ்ல என்ன ஸ்கெட்ச் இருக்கோ அதே மாதிரி இங்க ஸ்கெட்ச் ட்ரா பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அது தப்பு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. we can use some other tools. அப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்னா just I make it into isometric view. First you can see இதை நம்ம டைரக்டா இந்த சர்ஃபேஸை ஆஃப்செட் பண்ணலாமா? ஸோ டைரக்டா நான் போயிட்டு ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணா என்ன ஆகுனா இட் டேக் த என்டையர் சர்ஃபேஸ். இப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு சர்ஃபேஸா இருக்குது. இப்போ நான் ஆஃப்செட் பண்ணிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஒரு 10 mm வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இட் டேக் த என்டையர் சர்ஃபேஸ். பட் அதுவுமே நமக்கு கரெக்டா வராது. ஃப்ளோ வந்து இதுல கரெக்டா எடுக்க முடியாது. ஃபெயில் தான் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த என்டையர் சர்ஃபேஸும் தேவையில்லை. ஐ டோன்ட் வாண்ட் த என்டையர் சர்ஃபேஸ். இந்த எம்போசிங் மவுண்டா இருக்கக்கூடிய இந்த 3 சர்ஃபேஸ், இந்த 3 சர்ஃபேஸ் மட்டும் எனக்கு 10 mm ஆஃப்செட் ஆகி மேலே வந்தா போதும். தென் அதை யூஸ் பண்ணி நான் இந்த ப்ரொஃபைலை ட்ரிம் பண்ணிப்பேன். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 இதை மட்டும் தனியாக காப்பி பண்ணணும் அப்படின்னா we can use the extract command. எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து பாயிண்ட் கண்டினியூட்டிலாம் செலக்ட் பண்ணக்கூடாது. நீங்க செலக்ட் பண்ணா மொத்தமா செலக்ட் ஆகும். ஜஸ்ட் செலக்ட் நோ ப்ரொபகேஷன். ஸோ நோ ப்ரொபகேஷன் செலக்ட் பண்ணும்போது நீங்க எந்த சர்ஃபேஸ்ல செலக்ட் பண்றீங்களோ அது மட்டும் செலக்ட் ஆகும். பட் இதுலயுமே பாருங்க இந்த ஒரு சர்ஃபேஸ் தான் நமக்கு செலக்ட் ஆகுது, இந்த சர்ஃபேஸ் செலக்ட் ஆக மாட்டேங்குது. பட் ஒரே டைம்ல நம்ம 3மே செலக்ட் பண்ணலாம். இல்லை நீங்க தனித்தனியாக கூட பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஸோ தென் அகைன் கோ டு எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட், அகைன் கிளிக் ஹியர். ஸோ இந்த மாதிரி நீங்க 3 டைம் நீங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸோ ஒரே டைம்ல எப்படி பண்றது அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஒரே டைம்ல மல்டிபிள் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணும்போது ஒரு சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்குல்ல இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோன்னு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுல ஒரு கிளிக் பண்ணிட்டு அகைன் நீங்க இதை செலக்ட் பண்ணீங்கன்னா 3 எத்தனை சர்ஃபேஸ் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் ஓகே. பட் வெளியில பாத்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக தான் வந்திருக்கும். ஸோ இந்த 3 நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஜஸ்ட் செலக்ட் திஸ். ஏன்னா நம்ம வந்து இதை 3 ஒன்னா கன்வெர்ட் பண்ணாதான் இதை ட்ரிம் பண்ண முடியும். ஜஸ்ட் செலக்ட் ஜாயின் கமாண்ட். ஓகேங்களா? ஜாயின் கமாண்ட் கொடுத்து இந்த 3 சர்ஃபேஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஐ ஆஃப்செட் தி சர்ஃபேஸ் ஃபார் 10 mm. ஜஸ்ட் ப்ரிவியூ யூ கேன் see 10 mm நம்ம ஆஃப்செட் பண்ணியிருக்கோம். இந்த ஜாயின் சர்ஃபேஸ் தேவையில்லை. ஜஸ்ட் ஹைட் இட். நவ் ஐ கேன் யூஸ் ட்ரிம் கமாண்ட் ஆர் ஸ்பிளிட் கமாண்ட். ஏதாவது ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபைனல் ரிசல்ட்டை கொண்டு வந்துடலாம். ஸோ ஐ எம் கோயிங் வித் ஸ்பிளிட் கமாண்ட். ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் செலக்ட் தட் ஸ்பிளிட் கமாண்ட். ஐ செலக்ட் திஸ் ஒன், திஸ் ஒன், this one, and again go to split command, this one, this bottom one, and remove this one. Now you can see இந்த டாப் சர்ஃபேஸ் பாருங்க, இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நமக்கு கிரியேட் ஆயிருது. அப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளோட சர்ஃபேஸை நமக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ஒன் லாஸ்ட் ஆப்ஷன் இன் எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட். இந்த எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மளால சாலிட் மாடலோட சர்ஃபேஸ் ஆர் எட்ஜஸை கூட டூப்ளிகேட் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மெட்டல் பிராக்கெட் இருக்குது. இது ஒரு 3D மாடல். ஸோ இதோட சர்ஃபேஸஸை கூட நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ ஐ ஜஸ்ட் செலக்ட் த எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட் அண்ட் ஐ செலக்ட் த டேஞ்சன்ட் கண்டினியூட்டி. ஜஸ்ட் கிளிக் ஓகே. யூ கேன் see 30 எக்ஸ்ட்ராக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு மேலே இந்த சாலிடுக்கு மேலே அந்த சர்ஃபேஸ் வந்து அப்படியே நமக்கு டூப்ளிகேட் ஆயிருக்கும். ஐ ஜஸ்ட் செலக்ட் சாலிட் அண்ட் ஹைட். யூ கேன் see சர்ஃபேஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா ஃபர்தராக இந்த சர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம எதனா மாடிஃபிகேஷன் பண்ணி கூட அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான
ஃபங்க்ஷனுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டோட ஓவரால் அப்ளிகேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டால் லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங். பாய்.